பெற்றோர்களே, உங்க சொல் பேச்சை குழந்தைகள் அப்படியே கேட்க இதை செய்தால் போதும். நீங்க நிம்மதியா இருக்கலாம். நீ எப்பவுமே இப்படித்தான், இப்படியெல்லாம் செய்யற மாதிரி பையன்தான் நீ என்ற சொல்லாடல்கள் குழந்தையின் மனதை ஆழமாக காயப்படுத்தக்கூடியவை. நாம் விமர்சிக்க வேண்டியது அந்த ஒரு செயல் மட்டுமே. குழந்தையின் தன்மை, நற்குணம் பற்றிய விமர்சனங்கள் அவர்களை தாழ்வு மனப்பான்மையுடன் வளரச் செய்யும். ஒரு தவறுக்காக உடனடியாக கை கொள்வது எளிதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக நீ ஏன் இப்படி செய்தாய், இதன் விளைவு என்ன என அமைதியான உரையாடலுக்கு வழிவிடுங்கள். வாழ்க்கை அனுபவம் பேசும்போது குழந்தை கேட்க தயங்க மாட்டாள். தண்டனை என்பது மிகையல்ல. உணவிலிருந்து ஒரு விருப்பத்தை விலக்குவது, மொபைல் நேரத்தை குறைப்பது போன்ற மென்மையான கட்டுப்பாடுகள் போதும். ஆனால் இவை தொடர்ந்து ஏற்படும் போது மட்டுமே பயனளிக்கும். அடிக்கடி நடந்தால் அந்த தாக்கமும் குறையும். 2 முதல் 8 வயது வரையிலான குழந்தைகள் தங்கள் கோபம், ஏமாற்றம் போன்ற உணர்வுகளை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்று தெரியாமல் தவறாக நடந்து கொள்கிறார்கள். இவ்வகை நடைமுறைகளை கண்டிக்காமல் பாசமாக அணுகுவதில்தான் மாற்றம் இருக்கிறது. பழக்க வழக்கங்களை புரிந்து வைத்திருந்தால் தவறு செய்ய வாய்ப்புள்ள சூழ்நிலைகளை பெற்றோர் சுலபமாக யூகிக்க முடியும். இது நடந்ததா, அடுத்தது இதுதான் என முன்பே திட்டமிடுங்கள். சீரான வழிகாட்டுதலை பாதுகாப்பு. ஒருவேளை தவறு நடந்தால் அதற்கு நேரடி விளக்கமும் உரையாடலும் தேவை. நீ ஏன் இப்படி செய்தாய் எனும் கேள்வி குழந்தையின் உள்ளத்தை திறக்கச் செய்கிறது. தவறு ஏன் தவறென அவள் உணரும்படி பேசுங்கள். அதுவே நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். அடியும் திட்டுவும் வேண்டாம் என்று கூறும் பெற்றோர் தாங்கள் கோபத்தில் வேறு ஒருவரிடம் சத்தமாக பேசியால் கூட குழந்தைகள் அதை உணர்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒரு பாட புத்தகம். நம் செயல்களே அவர்களின் நடத்தை மேம்பாட்டிற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தவறுக்கு பிறகு கொடுக்கும் கண்டிப்புகள் திட்டமில்லாமல் நடந்தால் குழந்தை அதற்கு ஏற்க மறுத்துவிடும். எனவே தவறுகள் நடப்பதற்குள் உரையாடல் மூலம் ஒரு தெளிவான வரம்பை அமைத்துவிட வேண்டும். முறையான கட்டுப்பாடுகள் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். ஒரு குழந்தை வெறும் வெள்ளைத்தாள் போலவே இருக்கிறார்கள். அந்த தாளில் நாம் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வாழ்வின் அடித்தளமாக மாறுகிறது. அடியும் திட்டுவும் இல்லாமல் கட்டுப்பாடுகளை உருவாக்கி உரையாடலின் வழியே வழிகாட்டும் பாசமான பெற்றோர் உங்களைப் போல வர வேண்டும். அதுவே அவர்களின் வாழ்வில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.